மகரம் மைனஸ் செப்டம்பர் 2026 ராசிபலன். 1. தொழில் மற்றும் வேலை. கரியர். பதவி உயர்வு. 9 இல் சூரியன் இருப்பதால் அரசாங்க ரீதியான அனுகூலங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளிப்போன பதவி உயர்வு அல்லது விருப்பமான இடமாற்றம் இந்த மாதம் கிடைக்க வாய்ப்புள்ளது. வெற்றி பயணம். தொழில் நிமித்தமாக மேற்கொள்ளும் நீண்ட தூர பயணங்கள் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் பெரும் வெற்றியை தரும். 3 இல் சனி இருப்பதால் உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற இரட்டிப்பு பலன் கிடைக்கும். மேலதிகாரிகள் ஆதரவு. உங்கள் திறமையைக் கண்டு மேலதிகாரிகள் வியந்து பாராட்டுவார்கள். புதிய பொறுப்புகளை ஏற்க தயாராகுங்கள். 2. பொருளாதாரம் ஃபைனான்ஸ். நிதி மேன்மை பணப்புழக்கம் மிக தாராளமாக இருக்கும். 7 இருக்கும் உச்ச குரு 9 இருக்கும் சூரியனை பார்ப்பதால் தர்மகர்மாதிபதி யோகத்திற்கு இணையான பணவரவு உண்டாகும். தந்தை வழி சொத்து தந்தையார் மூலமாகவோ அல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலமாகவோ ஒரு பெரிய தொகை கைக்கு வர வாய்ப்புள்ளது. சேமிப்பு. வருமானம் அதிகரிப்பதால் பழைய கடன்களை அடைத்துவிட்டு புதிய முதலீடுகளை தங்கம் அல்லது நிலம் தொடங்குவீர்கள். 3. குடும்பம் மற்றும் உறவுகள் ஃபேமிலி மற்றும் ரிலேஷன்ஷிப். மகிழ்ச்சி. குடும்பத்தில் அமைதி நிலவும். தந்தை அல்லது தந்தை வழி உறவினர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி நெருக்கம் கூடும். திருமண யோகம் 7 உச்சகுரு நீடிப்பதால் திருமணப் பேச்சுக்கள் வெற்றிகரமாக முடியும். ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு தம்பதியிடையே ஒருமித்த கருத்து ஏற்பட்டு அந்யோன்யம் அதிகரிக்கும். ஆன்மீகம். குடும்பத்துடன் குலதெய்வ கோவில் அல்லது புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்வீர்கள். பெரியவர்களின் ஆசி உங்கள் குடும்பத்தை காக்கும். 4. ஆரோக்கியம் ஹெல்த். உடல் நலம் உடல் ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும். மன அழுத்தம் குறைந்து தெளிவான சிந்தனை பிறக்கும். சுறுசுறுப்பு. 3 இல் சனி இருப்பதால் உடல் வலுவடையும். இருப்பினும் நீண்ட தூர பயணங்களின் போது உணவு கட்டுப்பாட்டில் மட்டும் சற்று கவனம் தேவை. முக்கிய குறிப்புகள். அதிர்ஷ்ட தேதிகள் செப்டம்பர் 1, 2, 11, 12, 21, 22, 28, 29. சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 9 இரவு முதல் 10, 11. இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை முற்றிலுமாக தவிர்க்கவும். முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திட வேண்டாம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 1, 3. அதிர்ஷ்ட நிறம் கரும் நீலம் ஆரஞ்சு. பரிகாரம். சூரிய நமஸ்காரம். தினமும் காலையில் சூரியனை தரிசனம் செய்வது தந்தை வழி ஆதரவையும் அரசாங்க அனுகூலத்தையும் தரும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு. வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்கள் சாத்தி வழிபட அதிர்ஷ்டம் நிலைக்கும். உதவி. ஏழை மாணவர்களின் கல்விச் செலவுக்கு உதவுவது சனியின் அருளை மேலும் கூட்டும்.